சப்போஸ் இந்த பஹல்காம் தாக்குதல் கூட என்ன இருக்கும்னா, டாப் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் என்ன செஞ்சிருப்பார், ஒரு டீம் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்று செய்யலாம், எங்கே செய்யலாங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ப்ராபப்ளி என்னென்னா இப்போ டூரிஸ்ட் சீசன், அமர்நாத் சீசன், ஆகவே அதை வந்து என்ன செய்வோம், நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ முடிச்சிருப்பாரு. ஜென்ரல் டைரக்ஷன் கொடுத்துருவார். அதுக்கு கீழே இருக்கிற பிரிகேடியர்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற கர்னல்ஸ், இந்த மாதிரி லெப்டினன்ட் கர்னல்ஸ், இவங்களாம் என்ன செய்வாங்க, அந்த சம்மந்தப்பட்டவங்க என்ன செய்வாங்க, டீமை ரெடி பண்ணுவாங்க. டீமை ரெடி பண்ணி 1 2 3 4 5 இவங்க 1 2 3 4 ரிசர்வ் அப்படின்னு வைப்பாங்க. ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிஹர்சல்ஸ் நடக்கும், ப்ராக்டிஸ் நடக்கும். பஹல்காம் மாதிரி ஒரு இடத்த அவன் செலக்ட் பண்ணுவான். பஹல்காம் மாதிரி விஷயங்களை வர்றதை வந்து அவன் என்ன செய்வாங்க, அவங்க பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி ஒத்திகை பார்ப்பாங்க. அண்ட் இதே நேரத்தில் அவருடைய உளவு ஸ்தாபனமானது என்ன செய்யும், இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் அனுதாபிகள் இருக்காங்கல்ல, அந்த அனுதாபிகளை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அந்த அனுதாபிகளை தூண்டி விட்டு ஓகே இந்த டீம் வருது, இந்த டீமுக்கு என்ன செய்யணும், ரிசப்ஷன், செட்டிலிங் அண்ட் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ பஹல்காம் பக்கத்தில் இருக்கிற அனந்தநாக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஓகே இந்த டீம், அவன் ஒரு டீம் எல்லாத்தையும் நேராக அனுப்ப மாட்டான். அந்த 5 பேர்த்த என்ன செய்வான், ஒரு 3 பேர்த்த ஃபாரஸ்ட் வழியாக அனுப்புவான், ஊடுருவல். ஒரு 2 பேர்த்த காத்மாண்டு ஃப்ளைட்டில் போயிட்டு காத்மாண்டுலேருந்து டெல்லியிலேருந்து ஸ்கார்பியோ வழியாக ஸ்ரீநகர் அனுப்புவான். பல ரூபத்தில் அனுப்புவான். ஒரு சில பேர்த்த என்ன செய்வான், ட்ரெயினில் அனுப்பும். இந்த மாதிரி இந்த விஷயம், இந்த இதுக்கு பேர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் சொல்கிறது, ஊடுருவல். இந்த ஊடுருவல் வந்து மெத்தட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் பல வித்தியாசமான இன்ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ் இருக்குது.